ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கிருத்தி எடிட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டம்பிள் காய்ஸ் கேம் ஃபஸ்ட்டு பற்றி ப்ளே பண்ணுறோம். எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஸ்டம்பிள் காய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஸ்டம்பிள் காய்ஸ் பிடிப்பான்னு மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க. நான் வந்து இதில் இப்போது கேம் விளையாடுறேன். நான் கொஞ்சம் விளையாடி இருப்பேன். இது வந்து என்னோடய நியூ ஐடி தான். நியூ ஐடியில் புதுசாக ஒரு காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல இந்த காஸ்டியூமு, ரேர் இந்த காஸ்டியூமு. அதனால ஸ்டம்பிள் கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ரேங்க்டு விளையாடலாமா இல்லை நார்மலே ப்ளே பண்ணுவோம்? ஏன்னா ரேங்க்டு இப்போ ப்ளே பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்ட பேர் ப்ளே பண்ணலாம். எனக்கு இந்த கேம் விளையாட தெரிஞ்சாலும் நான் கொஞ்சம் பிளேயர்னு சொல்லிக்கலாம். ஒன்று நம்மளை பற்றி நம்மளே சொல்லிக்கினா இதாக இருக்கிறதுல, அதனால் நான் கொஞ்சம் பிளேயர்னு சொல்லுவேன். லோடிங் ஆகுது. நெக்ஸ்ட் அப்பு நம்மளுக்கு எந்த மேப் கொடுத்தாலும் நம்ம விளையாடலாம். என்ன இது புது மேப்பு காய்ஸ்? இது ஏதோ புது மேப்பு, புதுவிதமாக இருக்கிறது. எனக்கும் பயமாக இருக்கிறது. வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஆடுவோம். ஏன்னா நம்ம நடுவில் அப்பப்போ வால்யூம் கம்மி பண்ணுறோம், அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ஐயோ நாங்கள் மேலே போகும்போது போயிட்டோம். கூடவே ஒருத்தர் இருப்பானே. டாய் கூட தானே இருக்கேன், கூட இருந்தே குழி பறிப்பியடா நீ. டாய் என்னடா சொல்கிறேன் மக்களே? இவன் இந்த வீடியோவில் தோக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டேய் நான் சொல்லிட்டேன்டா. டேய் தோத்துட்ட வரா, இது ஒன்றும் மெசேஜ் வந்துனுக்குது. டேய் நீ இன்ஸ்டாவில் உன் ஃபோட்டோ தான்டா இப்போ வந்துச்சு, அப்போ நான் ஃபேஸை பார்த்துட்டாங்க காய்ஸ். இதுதான் ஃபேஸ். பார்க்கலன்னா போய் மெசேஜில் பார்த்துக்கோங்க. மெசேஜ் அந்த இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க காய்ஸ். இவன் சொல்கிறதுல போய் காய்ஸ், அது என் ஃபோட்டோ இல்லை, என்னோட தம்பி ஃபோட்டோ காய்ஸ். போய் சொல்கிறான், போய் புழுவேன் காய்ஸ். இவனால் நம்மளால மேலே ஏற முடியல. நான் தான் ஸ்டம்பிள் காய்ஸ் கிரீஸ். என்னோட பேர் ஸ்டம்பிள் காய்ஸ் கிரீஸ். நான் குவாலிஃபைல்டு ஆகிட்டேன் காய்ஸ். ஃபஸ்ட்டு ரவுண்டு ஓவரு. இதில் நிறைய பேர் பீத்திக்கிறானுங்கோ. நம்ம இப்போ வந்து பிளேயர்ஸ்ன்னு பீத்திக்கினவங்களாம் அச்சு விட்டு நம்ம அங்கே எமௌண்ட்டு போடுறோம். குள்ள நரி எங்கே போச்சுடா? மேட்சுக்குள்ளே போச்சா? ஓய்ஸ் நம்ம இப்போ ஒரு பிளேயர் மேட்சுக்குள்ளே போகிறோம், அதாவது பிளேயராக மாற போகிறோம். ஐயோ இந்த மேப்புகளை நீ நிறைய அடி வாங்கியிருக்க தம்பி. ஆமாங்க காய்ஸ், இந்த மேப் எனக்கு நிறைய சதி பண்ணோம். என்னண்ணே மிஷின்? நம்ம மிஷினை வச்சுன்னு விளையாடுற மாதிரி இல்லைங்க, மிஷின் தான் நம்மள வச்சுன்னு விளையாடுறது. இவன் வேறு பாட்டு போட்டு வேறு சாவடிக்கிறான். மிஷின் தான் நம்மள வச்சு விளையாடுறது போல. நம்ம மிஷினுக்கு பதிலாக நம்ம மிஷினுக்கு பக்கத்தில் விளையாடல காய்ஸ். இதில் என்ன சொத்தனா 6 பேர் தான் போக முடியும்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு சீட் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து ஆடுங்க மக்களே. நம்ம இப்போ தான் 50 சப்ஸ்கிரைப் அடிக்க போகிறோம். அதனால் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் முக்கியமாக பண்ணுறங்க காய்ஸ். நிறைய பேர் அங்கே எனிமி ஸ்குவாட் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஐயோ நம்மளும் எலிமினேட் ஆகல, சொல்லி முடிஞ்சு. காய்ஸ் 12 பேர்லேருந்து 6 பேர் ஆகிட்டோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு முடிச்சு முடியுமோங்க. சொன்னல நீ தோத்துருவ, நீ நல்லா தோத்தியா? அண்ணே நானும் கூட தான் இருக்கேன். டேய் ஃபேமிலியோட வந்திருக்கீங்களாடா? அண்ணே நாங்கள் 2 பேர் மட்டும்தான் உங்களை சாவடிக்க வந்திருக்கோம். டேய் அவனை கொஞ்ச நேரம் விளையாட விட்றா. ஆமாங்க நம்ம சார்பாக பேசுகிறானா எங்கள் ஆயிஷா பொறுமையை நிறைய சோதிச்சுறானுங்க. என்ன ராஜா? நம்மளுக்கு ஓடும் போது அந்த வரோல பின்னாடி அது குத்துருக்காங்க ப்ளூ கலர் லேசர்லேயே. எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்கிறேங்க. அண்ணே அப்படியே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட சொல்கிறேங்க கைஸ். சொல்லிட்டான். இதோட இவன் வந்து கூட இருந்து சொல்கிறாராம்மா, இது பவர்ஸு, இது வந்து நம்ம குள்ள நெறி டான்ஸு. செம்மையாட்டில். டேய் லெஜெண்டரி வச்சுன்னு ஏன்டா எப்பிக் வைக்கிறேன்னு கேட்பீங்க. எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும் காய்ஸ். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கமெண்ட்டில் உங்களுக்கு சொல்ல சொன்னேன் காய்ஸ். நம்ம வந்து இதை நெக்ஸ்ட் வீடியோ
என்ன கேம் போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. நான் மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 2 எடுத்துட்டேன். நல்ல வேலை எடுத்துட்டேன். இப்போ மைண்ட் கிராஃப்ட் ஒழுங்காகவே வரமாட்டுது. விளையாட முடியல. மைண்ட் கிராஃப்ட் என்னன்னு தெரில. அந்த ஒரு ஒரு பொருளை உடைக்கும் போது அந்த வியூ வேர்ல்டு நெக்ஸ்ட் அன்லாக் ஃபுல் கேம்னு காட்டுது. நான் அன்லாக் ஃபுல் கேம் அழுத்தினாலும் அது உடைக்க முடியல. என்னால் உடைக்கவும் முடியல, கதவை திறக்க முடியல, தூங்கவும் முடியல. அடுத்தது அந்த கண்டினியூ ட்ரையல் அழுத்தினாலும் அதே மாதிரி தான் ஆகுது. ராங்கு மேலே அழுத்தினாலும் அதே மாதிரி தான் ஆகுது. அதனால் மைண்ட் கிராஃப்ட்டு நம்ம இப்போதைக்கு போட மாட்டோம். நம்ம பார்த்துட்டு பேசலாம். மைண்ட் கிராஃப்ட்டு அப்படி மைண்ட் கிராஃப்ட் போட முடியலன்னா வேறு என்னாச்சும் கேம் மைண்ட் கிராஃப்ட்டுக்கு பதிலாக சொல்லுங்கள். அது நான் Day 1 Day 2 Day 3 நீத்துன்னு போயிடுறேன். ஸோ ஓகே, மேட்சுக்குள்ளே போயிடலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அதை அப்புறமேட்டு பேசிப்போம். ஒரு ஷார்ட்ஸில் நான் உங்கள் கூட பேசுகிறவங்கெல்லாம் இன்னும் இருக்குங்க காய்ஸ். நம்ம லெஜெண்ட்ரி அந்த பிளாக் டேஷ் தான் வந்துருக்கும். எனக்கு இந்த கேம்லாம் ரொம்ப பிடிக்கும் காய்ஸ். நான் மிஸ் பண்ண கேம்ஸ் இதெல்லாம். ஸ்டம்பிள் காய்ஸ் அப்போ எப்படி ஆடுவேன், இப்போ கொஞ்சம் முக்கியமான மாதிரி தெரியுதுல காய்ஸ். அவ்வளோதான், நம்மள முடிச்சு விட்டுருப்போங்க. நீங்கள் சாவ மாட்டீங்க. பக்கத்தில் ஒருத்தவங்களை தள்ளுறான் பாருங்க, அவன் தான் மெயினாக சாவான். உன் கூட ஒருத்தன் ஜால்ராஜ் தானே, எங்க அண்ணா போயிட்டான், அவ்வளோதான். அப்பா ஒரு நிம்மதி கத்திச்சு. அண்ணா தான் கூட கழுத்த இருக்க, நான் தான் இருக்கல காய்ஸ். இவன் கழுத்து இருக்கிறான் நம்மள ஜோலி முடிச்சு காய்ஸ். அவனாச்சு பரவாயில்ல, கொஞ்சம் ஏதோ இது பாவ பண்ணி ஊவான். இவெல்லாம் வாய்ப்பே இல்லை. அண்ணே பார்த்தீங்களா, உங்க நல்ல மனசுக்கு நீங்க தான் ஜெயிச்சிங்க கைஸ். நம்ம மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 1 போட்டோம். பார்ட் 2 போடுறது ரொம்ப கஷ்டம், இப்போ தான் சொன்னேன். அதனால் நான் மைண்ட் கிராஃப்ட் இதோட முடிச்சுக்கலான்றதுதான். Day 1 சும்மா கேமு சும்மா எடுத்துக்கலாம், நம்ம சும்மா விளையாடுறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளால் இதோட மைண்ட் கிராஃப்ட் விளையாட முடியாதுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்கிறேங்க. நம்ம முக்கியமாக நம்ம வீடியோஸ் போட்டாலே கேமர்ஸ் தமிழ் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாரு. அவரோ வியூவர்ஸ் போகிறதே இல்லை. நான் ஷார்ட்ஸோ போட்டு பார்த்தேன், நிறைய வியூவர்ஸ் 1K போதான்னு. மொத்தம் 2 வீடியோ தான் 1K போயிருக்கு காய்ஸ். நீங்கள் சப்போர்ட் நீங்கள் நினச்சா என்னை ஒரு 2K 3K போக வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களா. நான் உங்களோட நேம் கமெண்ட்டில் சொல்கிறேங்க, நான் பின் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களோட நேம் சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அவங்களோட நேம்லாம் நான் படிப்பேன். யார் யார் நேம்லாம் படிக்கணுமோ அவங்க நேம் மட்டும் கமெண்ட்டில் சொல்கிறேங்க காய்ஸ். என் நேம் என்னன்னு கேட்கல நிறைய பேர். என் நேம் என்னன்னு நானும் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் கன்ஃபார்ம் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மைண்ட் கிராஃப்ட் வீடியோவிலே கேட்டிருப்பேன், என்னோடய ஃபேஸ் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு, நான் என்ன பண்ணியிருந்தேன் அந்த காமெடி வீடியோவில் அப்படின்னு கேட்கும் போது யாருமே கமெண்ட் பண்ணலை இப்போ வரைக்கும். ஓகே, நீங்கள் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ பார்த்துட்டு பார்ட் 1 பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க. நம்ம செத்துட்டோம், அவ்வளோதான். அண்ணே நீங்கள் செத்தாலும் பரவாயில்ல, உங்கள் அத்தை பொண்ணு எனக்கு தான். ஏய் நான் உயிரோட தான்டா இருக்கேன், கேமில் செத்துட்டேன்டா. ஐயோ அண்ணன் போவார் நினச்சனே. ஏய் கம்முனுடா கொஞ்ச நேரம் வாய வச்சு. நீ இது வந்து த்ராலான்னு காதுகிட்ட கத்தினுக்குது. ஓகே காய்ஸ், இத்தோட இந்த வீடியோ உங்களோட முடிச்சுப்பது கிருத்திகை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய் காய்ஸ்.